இயக்குனர் சுகுமார் இயக்கத்துல நடிகர் அல்லு அர்ஜுன் நடிப்புல பெரிய எதிர்பார்ப்போட வெளியாகி இருக்க புஷ்பா 2 படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட ஒன்லைனை கொஞ்சம் ஸ்பாயிலர் ஆகாம சொல்லணும்னா இப்படித்தான் சொல்லணும் போல. அதாவது முதல் பாகத்துல சந்தன மர கடத்தல்ல பிஆர்ஓவா வளர்ற புஷ்பா இந்த 2ஆம் பாகத்துல அடுத்து இன்னும் எவ்வளவு வளர்றாருங்கிறது தான் இந்த படத்தோட கதை. அதுவும் பணத்தால உயர்ந்து கடைசியா அரசியல் வரைக்கும் கை வச்சு இன்னும் எங்கெல்லாம் பூந்து விளையாடுறாருங்கிறதே முக்கால்வாசி கதையா இருக்கு. புஷ்பா பாகம் 1ல ஒரு சில நெகட்டிவ் விஷயங்கள் இருந்தாலும் அது நல்ல கமர்ஷியல் ஹிட் படமா மாறினதுக்கு காரணம் அல்லு அர்ஜுனோட நடிப்பும் சமந்தாவோட அந்த ஒரு பாட்டும் தான் முக்கிய காரணம். இந்த 2ஆம் பாகத்திலையும் முதல் பாகத்தை போலவே படத்தை வெற்றி பெற செய்ய சில விஷயங்கள் இடம்பெற்றிருக்குன்னே சொல்லணும். இருந்தாலும் நம்ம தமிழ் ரசிகர்களால பொறுக்க முடியாத சில விஷயங்களும் இந்த படத்துல இருக்கிறது சற்று வருத்தம் தான். இந்த படத்தோட முதல் பாதியில புஷ்பாவோட வளர்ச்சி, அவரது அடுத்த நோக்கம், அதை நோக்கிய பயணம்னு படம் நல்லபடியாவே நகருது. அடுத்து வர இடைவேளை காட்சிகள்லையும் நல்ல கமர்ஷியல் காட்சிகளை வச்சு ரசிக்கும்படியே எழுதப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பா ரசிகர்களின் விசிலுக்கு பஞ்சமில்லைன்னு சொல்லும்படியாவே நிறைய காட்சிகள் நகருது. இருந்தாலும் அந்த இன்டர்வலை நோக்கி வர சில காட்சிகள் தான் பில்டப் வசனங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இது நம்மள கதிகலங்க வைக்குது. அதை மட்டும் இது ஒரு தெலுங்கு படம்ங்கிறத மனசுல வச்சு கடந்து போகும்படியா இருக்கு. குறிப்பா இந்த படம் 3 மணி நேரம் 20 நிமிடங்கள் ஓடினாலும் போர் அடிக்கலைங்கிறது தான் நிஜம். அடுத்தது என்னன்னு கேட்க வைக்கிறாரு இயக்குனர். ஆக்ஷன் காட்சிகளுக்கு பஞ்சமில்ல, அதுவும் ரொம்ப மிரட்டலாவே இருக்கு. இந்த சீரியஸான கதையில காமெடிய சரியா கையாண்டிருக்கிற விதம் சூப்பர். உண்மைய சொல்லணும்னா புஷ்பராஜாகவே வாழ்ந்திருக்காரு நாயகன் அல்லு அர்ஜுன். இவர் இந்த படத்தின் மூலமா நடிப்புல ஒரு புது உச்சத்தை தொட்டிருக்காருன்னே சொல்லணும். அதுவும் குறிப்பா ஆக்ஷன் வரும்போது மிரட்டி எடுத்திருக்காரு. தன்னால டான்ஸ் மட்டும் இல்ல மாசான ஃபைட்டும் கொடுக்க முடியும்னு நிரூபிச்சு காட்டி இருக்காரு அல்லு அர்ஜுன். சாமி சாமின்னு ஆதரவா பேசி அல்லு அர்ஜுனுக்கு மனைவியா வர ஸ்ரீவள்ளி, அதாங்க நம்ம ராஷ்மிகா மந்தனா, தனக்கு கொடுத்த வேலைய சரியா செஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். தந்தை இல்லாத புஷ்பா தன்னோட குடும்ப பெயருக்காக ஏங்குறது, மனுஷனா மதிக்காத ஒரு குடும்பத்தோட பேரு உனக்கு வேண்டான்னு ராஷ்மிகா பேசுற வசனம் தனி கவனம் பெறுது. அதுவும் குறிப்பா அல்லு அர்ஜுனுக்கும் ராஷ்மிகாவுக்கும் இடையே இருக்கிற கெமிஸ்ட்ரி படத்துக்கு பக்க பலமாவே இருக்கு. அவங்க சேர்ந்து ஆடி இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் பாட்டும் சிறப்பா வந்திருக்கு. எஸ்பி பன்வார் சிங் ஷெகாவத் கதாபாத்திரத்துல மிக பயங்கரமா நடிச்சிருக்காரு ஃபஹத் ஃபாசில். அதுவும் அவர் வர்ற எல்லா சீன்லையும் கலக்குறாரு. ஹீரோ அல்லு அர்ஜுனுக்கு ஏத்த மாதிரி தன்னோட மாஸ் நடிப்பால ஒரு வில்லனா செம டஃப் கொடுத்திருக்காரு ஃபஹத் ஃபாசில். இருந்தாலும் அவரது கதாபாத்திரத்தை இன்னும் நல்லா எழுதியிருக்கலாம். அடுத்து அரசியல்வாதிகளா வர ஜெகபதி பாபு ஆகட்டும், ராவ் ரமேஷ் ஆகட்டும், 2 பேருமே மிக சிறப்பா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி படத்துல வர மத்த சில முக்கிய கதாபாத்திரங்களும் தங்களுக்கு கொடுத்த வேலைய சரியா புரிஞ்சு பண்ணியிருக்காங்க. படத்தோட பெரிய பலமா அமைஞ்சிருக்கிறது ஒளிப்பதிவு. தேவி ஸ்ரீ பிரசாத் இசையும் ரசிக்கும்படியே இருக்கு. படத்துல சில குறைகள் அங்கங்க இருந்தாலும் படம் போகும் போக்குல அத மறக்கடிக்கவே செய்யுது. மொத்தத்துல இந்த படம் ஓவராலா எப்படி இருக்குன்னு பார்த்தா கமர்ஷியல் விரும்பிகளுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும்.